Hello everyone, welcome to NDA Defense Institute. இந்த வீடியோல நம்ம ராஷ்டிரிய மிலிட்டரி ஸ்கூல் RMS எக்ஸாம் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் இந்த எக்ஸாம் கொடுக்க எலிஜிபிள், எந்த ஏஜ் லிமிட் கீழே வந்து இந்த எக்ஸாம் வந்து கொடுக்கலாம், அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா டீடைல்டா நம்ம பேச போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த RMS ராஷ்டிரிய மிலிட்டரி ஸ்கூல்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் பப்ளிக் ஸ்கூல். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே ரன் ஆகுற ஒரு மிலிட்டரி ஸ்கூல். ஓகேங்களா, மெயினா வந்து இந்த ஸ்கூல் வந்து டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்களோட பசங்களுக்காகவும் சிவிலியன்ஸுக்கும் வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வித் போர்டிங்கோட கொடுக்கறதுக்கு தான் இந்த ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்தே இந்த ஸ்கூல்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்கூல்ல படிச்சவங்களை வந்து ஜார்ஜியன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஸ்கூல் வந்து த்ரூ அவுட் த கண்ட்ரி, இந்தியா ஃபுல்லா 5 இடத்துல வந்து இந்த ஸ்கூல் வந்து இருக்கு. ஒன்று வந்து ராஷ்டிரிய மிலிட்டரி ஸ்கூல் சிம்லால இருக்கு, சிம்லா கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ராஷ்டிரிய மிலிட்டரி ஸ்கூல் அஜ்மீர் ராஜஸ்தான்ல இருக்கு. ராஷ்டிரிய மிலிட்டரி ஸ்கூல் தோல்பூர், இது வந்து ராஜஸ்தான்ல இருக்கு. இது தவிர்த்து சவுத் இந்தியால பார்க்கும்போது ராஷ்டிரிய மிலிட்டரி ஸ்கூல் பெல்காம் கர்நாடகால இருக்கு. ராஷ்டிரிய மிலிட்டரி ஸ்கூல் பெங்களூரு, இதுவும் கர்நாடகால இருக்கு. ஸோ 5 ஸ்கூல்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லா வந்து இருக்கு. ஸோ இந்தியா ஃபுல்லா இருந்து பசங்க வந்து இதுக்கு ப்ரிப்பேர் ஆகி இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதாவது காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் சொல்லுவாங்க, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கொடுத்து இந்த ஸ்கூல்ஸ்ல வந்து ஜாயின் பண்றாங்க. இந்த ஸ்கூல் ஜாயின் பண்றதுக்கு 2 டைப் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு. ஒன்று வந்து கிளாஸ் 6th என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், இன்னொன்று வந்து கிளாஸ் 9th என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல வந்து நம்ம சைனிக் ஸ்கூல் பத்தி பார்த்துருந்தோம். சைனிக் ஸ்கூல் 6th 9th எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனோ அது ப்ரிப்பேர் ஆகுறவங்க ராஷ்டிரிய மிலிட்டரி ஸ்கூலுக்கும் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அவங்களோட இன்டகிரேட்டட் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் வந்து இந்த கொஷின் பேப்பர் டிசைன் பண்றதா இருக்கட்டும், இந்த த்ரூ அவுட் தி செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் வந்து பண்றாங்க. நெக்ஸ்ட் இந்த RMS உள்ள போகணும் அப்படின்னா என்ன ஏஜ் லிமிட், எந்த ஏஜ்ல பார்ன் ஆறவங்க இந்த எக்ஸாம் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஃபார் சைனிக் ஸ்கூல். சைனிக் ஸ்கூலுக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அதே தான் இதுக்கும் அப்ளை ஆகும். ஸோ கிளாஸ் 6th வந்து 10 to 12 இயர்ஸ்க்குள்ள வந்து இருக்கணும். எக்ஸாக்டா 1 ஏப்ரல் 2013 அப்புறம் பிறந்திருக்கணும். நெக்ஸ்ட் வந்து 31 மார்ச் 2015 இந்த டேட் உள்ள வந்து பிறந்தவங்க வந்து இந்த எக்ஸாம் கொடுக்க எலிஜிபிள் ஃபார் கிளாஸ் 6th. ஸோ போத் பசங்க பொண்ணுங்க 2 பேருமே இந்த எக்ஸாம் வந்து கொடுக்கலாம். கிளாஸ் 9th வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், 13ல இருந்து 15 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து கொடுக்கலாம். ஸோ எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2010 அப்புறம் பிறந்திருக்கணும், 31 மார்ச் 2012 இந்த 2 ஏஜ் டேட் ஆஃப் பர்த்க்குள்ள பிறந்தவங்க பசங்க பொண்ணுங்க 2 பேருமே இந்த எக்ஸாம் கொடுக்க எலிஜிபிள். இதுல வந்து ஸோ பேரண்ட்ஸ் வந்து இப்போ டிஃபென்ஸ்ல இருந்து அவங்க வந்து வார்ல வந்து கில்லா இருந்தாங்க அப்படின்னா, மாட்டேரா இருந்தாங்கன்னா, அவங்க அந்த பசங்களுக்கு வந்து இந்த அப்பர் ஏஜ் லிமிட் இருக்கு இல்லையா, ஸோ 15 வயசு, இதுல இருந்து 6 மாசம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் 6th கிளாஸ்க்கும் 9th கிளாஸ்க்கும். மித்த பசங்களோட அவங்களுக்கு 6 மாசம் வந்து எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. எங்க போய் இந்த எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்டிரிய மிலிட்டரி ஸ்கூல் .edu.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த வருஷத்துக்கான அகடமிக் இந்த நெக்ஸ்ட் அகடமிக் இயருக்கான அப்ளிகேஷன் வந்து செப்டம்பர் 2024 இருந்து அக்டோபர் 2024 வந்து ஓப்பன் ஆகும். மிட் ஆஃப் த மந்த்ல வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த செலக்ஷன் ப்ரொசீஜர் RMS உள்ள போகணும்னா என்ன செலக்ஷன் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த RMS நடத்தக்கூடிய காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எக்ஸாமினேஷன், இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து எழுதி கிளியர் பண்ணணும். அது தொடர்ந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து அந்தந்த ஸ்கூல்ஸ்ல வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த பர்சனல் இன்டர்வியூ வந்து குவாலிஃபை ஆகணும். அது தொடர்ந்து மெடிக்கல்ஸ் நடக்கும். மெடிக்கல்ஸ் முடிஞ்சதும் மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி RMS வந்து இப்போ 5 ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்து செலக்ஷன் லிஸ்ட் விடுவாங்க. அங்க அந்த கேண்டிடேட் போய் அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ கிளாஸ் 6th இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்க, எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுல மெயினா வந்து 4 சப்ஜெக்ட் இருக்கு சைனிக் போலயே.
இங்கிலீஷ், இன்டெலிஜென்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் நாலேஜ், அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். இங்கிலீஷ்ல இருந்து 50 கொஸ்டின் வருது. அதே போல இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல இருந்து 50 கொஸ்டின் வருது. மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து 50 கொஸ்டின் வருது. ஜென்ரல் நாலேஜ்ல இருந்து 50 கொஸ்டின் வருது. பட் இது இந்த 50 கொஸ்டின் டோட்டலா 200 மார்க்ஸ்க்கு வந்து எக்ஸாம் கொடுக்குறாங்க. இதுல வந்து இங்கிலீஷ் வந்து குவாலிஃபைங் இன் நேச்சர் தான். அதாவது இந்த இங்கிலீஷ் பேப்பர்ல 35% ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுக்கணும். பட் வந்து அதை வந்து ஃபைனலா வந்து மெயினா மெரிட் லிஸ்ட்டுக்கு வந்து எடுக்க மாட்டாங்க. மித்த சப்ஜெக்ட்ல வந்து 40% ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ அப்பதான் அந்த கேண்டிடேட் வந்து குவாலிஃபை ஆகுங்க. அதாவது 50க்கு 20 மார்க்காவது குறைஞ்சதை எடுக்கணும் குவாலிஃபை ஆகுறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த ரிட்டன் எக்ஸாம்ல குவாலிஃபை ஆகுறவங்கள தான் இன்டர்வியூக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. இன்டர்வியூல வந்து 20 மார்க்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ வந்து நடத்த போறாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் 9க்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 பேப்பர் இருக்கு. ஒன்னு பேப்பர் 1, இன்னொன்னு பேப்பர் 2. பேப்பர் 1ல வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, சோசியல் சயின்ஸ் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் வந்து 50 மார்க்குக்கு எழுத போறாங்க, ஹிந்தி 20 மார்க்கு, சோசியல் சயின்ஸ் 30 மார்க்கு. டோட்டலா 100 மார்க்குக்கு வந்து பேப்பர் 1 இருக்க போகுது. பேப்பர் 2ல வந்து மேக்ஸ், சயின்ஸ் ரெண்டுத்துலயும் 50 மார்க்குக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ டோட்டலா 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுத போறாங்க. இந்த 100 மார்க்ல மினிமம் 50 மார்க்காவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒவ்வொரு பேப்பர்லையும் எடுத்திருக்கணும். ஸோ 200 மார்க்குக்கு வந்து மினிமம் 100 மார்க்காவது டோட்டலா எடுத்திருக்கணும். அப்பதான் அந்த கேண்டிடேட் குவாலிஃபை ஆகுறாங்க. ஸோ இது தொடர்ந்து இன்டர்வியூக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க, யார் யார் குவாலிஃபை ஆயிருக்காங்களோ. இன்டர்வியூல வந்து குறைஞ்சது 50 மார்க்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். அதுல ஒரு மார்க் வந்து கேண்டிடேட் வந்து செக்யூர் பண்ணுவாங்க. டோட்டலா 250 மார்க்குக்கு எவ்வளோ மார்க்கோ அதை பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இதுல சீட் ரிசர்வேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து சைனிக் ஸ்கூல்ல வந்து ஸ்டேட் பேஸ்டு ரிசர்வேஷன் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டுல இருந்து அப்ளை பண்றவங்களுக்கு, ஸோ அமராவதி நகர் சைனிக் ஸ்கூல் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து 67% வந்து ஹோம் ஸ்டேட் ரிசர்வேஷன் அப்படி சொல்லி கொடுப்பாங்க. பட் இந்த ஸ்கூல் வந்து இந்தியா ஃபுல்லா 5 ஸ்கூல் தான் இருக்கு. அதுவும் 3 ஸ்டேட்ல தான் இருக்கிறனால எந்த ஸ்டேட் பேஸ்டு ரிசர்வேஷன் எதுவுமே கிடையாது. இதுல வந்து எப்படி ரிசர்வேஷன் தராங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஜேசிஓ அப்புறம் வந்து ஓஆர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்தியன் ஆர்மியில வந்து ஜேசிஓவா அது கீழே அதர் ரேங்க்ல இருக்கிறவங்க, ஸோ இவங்களுக்கு அது ஈக்குவலண்டா நேவி ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ்க்கு இவங்களுக்கு தான் மேக்சிமம் ரிசர்வேஷன் வந்து தராங்க. அதாவது 70% ரிசர்வேஷன் வந்து டிஃபென்ஸ்ல இருக்கிற ஜேசிஓ ஓஆர்ஸ்க்கு வந்து போகுது. மீதி 30% ரிசர்வேஷன் வந்து டிஃபென்ஸ்ல இருக்க ஆஃபீஸர்ஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல இருக்க ஆஃபீஸர்ஸ், அப்புறம் வந்து சிவிலியன்ஸ் அவங்களுக்கும் இந்த 30% போகும். இப்போ இந்த அப்ளை பண்ணும்போது இதுக்கு இந்த ஜேசிஓஆர்ஸ் 70% இருக்கு இல்லையா, அதுல வந்து ஃபர்தரா வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகிரிலையும், ஸோ ஓபிசினா 27%, எஸ்சினா 15%, எஸ்டினா வந்து 7.5% அப்படி சொல்லிட்டு ரிசர்வேஷன் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ த்ரூ அவுட் த இருக்கிற வேகன்சியில வந்து 50 சீட் வந்து இப்போ 5 ஸ்கூல் இருக்கு இல்லையா, மொத்தமா 50 சீட்ஸ் வந்துட்டு ஸோ கில்ட் இன் ஆக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட வார்ட்ஸுக்கு வந்து இந்த 50 சீட்ஸ் வந்து இந்த 5 ராஷ்டிரிய மிலிட்டரி ஸ்கூல் சேர்த்து ரிசர்வ் பண்றாங்க. நெக்ஸ்ட் இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் இப்போ அதர் ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு ஈக்குவலண்டா இருக்க எக்ஸ் சர்வீஸ் பர்சன்ஸ்க்கு, நேவி ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கவங்களுக்கு வந்துட்டு 12,000 வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஃபீஸ் இருக்கும். ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா காஷன் டெபாசிட்டா நீங்க 1,200 ரூபா வந்து பே பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஜேசிஓ அப்புறம் வந்து அது ஈக்குவலண்டா இருக்கிற ரேங்க்ல இருக்கவங்க, நேவி ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கவங்களுக்கு 18,000 வந்து டியூஷன் ஃபீ இருக்கும். அது தவிர்த்து காஷன் டெபாசிட் வந்து 1,800 ரூபா நீங்க கட்டுவீங்க. ஸோ இதே ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, ஆல் தி 3 ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கவங்களுக்கு இன்க்ளூடிங் எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கு வந்து 25,000 வந்து ஃபீஸ் இருக்கும். காஷன் டெபாசிட் வந்து 3,800 ரூபா கட்டுவீங்க. நெக்ஸ்ட் வந்து சிவிலியன் கேட்டகரியில இருக்கிறவங்க 51,000 வந்து டியூஷன் ஃபீயா கட்டுவீங்க. காஷன் டெபாசிட்டா வந்து 6,000 ரூபா வந்து பே பண்ணுவீங்க. இதுல வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருக்கிறவங்க, இந்த ஓஆர்ஆர் இருக்கட்டும், ஜேசிஓ, அப்புறம் ஆஃபீஸர், சிவிலியன்ஸ், இவங்கள எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு 25% வந்து டோட்டல் ஃபீல இருந்து உங்களுக்கு வந்து இது இருக்கும், ரிசர்வேஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் காஷன் டெபாசிட் வந்து அட்மிஷன் அப்போ வந்து பே பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா டிசம்பரோட 2வது வாரம் வந்து இந்த எக்ஸாம் வந்து யூஸ்வலா நடக்குது. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பேப்பர் பென் பேஸ்டு எக்ஸாமினேஷன், அதாவது ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க. அந்த ஷீட்ல வந்து கொஷின் வந்து உங்களுக்கு கொஷின் இருக்கும், 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஏபிசிடின்னு சொல்லி. ஸோ நீங்க அதுல ரைட் ஆன்சர் என்னவோ, ஏ தான் ரைட் ஆன்சர் அப்படின்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து நீங்க ஏபிசிடின்னு இருக்கும், நீங்க ஏ ஆப்ஷனை வந்து அப்படியே பபிள் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து இப்படிதான் நீங்க ஷேட் பண்ணுவீங்க. ஸோ இது போல தான் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ 200 கொஷின்ஸ்க்கு வந்து இதே மாதிரி ஆன்சர்ஸை வந்து பபிள் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இப்போ ஆர்எம்எஸ் பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்த்துருக்கோம். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்ல உங்க வீட்ல வந்து 6th ஸ்டாண்டர்ட் போகக்கூடிய 9th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணக்கூடிய பசங்க இருக்காங்க, உங்களுக்கு வந்து ராஷ்டிரிய மிலிட்ரி ஸ்கூல் மாதிரி ஸ்கூல்ஸ்ல வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த ஸ்க்ரீன்ல தெரியல நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம், இல்ல மெயில் பண்ணலாம். ஸோ இது ரிலேட்டடா இருக்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க வெப்சைட் www.nationaldefenseinstitute.in இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க டீட்டெயில்டா இந்த எக்ஸாம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.